அன்பான நேயர்களே, உள்ளங்கை உள்ளங்காலில் எப்படி எரிச்சல் வருகிறது, அந்த எரிச்சலை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து கொடுக்கலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த எரிச்சலை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எடுத்துக்கொண்ட பொருட்கள் கோவை இலை, பூண்டு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம் மற்றும் இந்து உப்பு. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கோவை இலை எண்ணிக்கையில் 5, பூண்டு 2 பல், மிளகு 10, ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, பெருங்காயம் 2 சிட்டிகை, இந்து உப்பு தேவையான அளவிற்கு. இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக மிளகு மற்றும் ஜீரகத்தை 1-2 தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்வதற்கு 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் லேசாக சூடேறும் சமயத்தில் கோவை இலையை சேர்க்கவும். இப்பொழுது மிளகு மற்றும் ஜீரகத்தை 1-2 தூள் செய்து சேர்க்கவும். இப்பொழுது பூண்டை நசுக்கி சேர்க்கவும். இப்பொழுது பெருங்காயத்தை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்து உப்பு சேர்க்கவும். இந்த தீநீரை சிறு தீயில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். நமக்கு 200 மில்லி நீரில் 50 மில்லி கிடைத்தால் போதுமானது. தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். தீநீர் தயாராகிவிட்டது. அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் அதிமதுரம். உடல் உஷ்ணத்தை போக்குவதற்கு அதிமதுரம் அதிக அளவில் பயன்படுகிறது. காய்ச்சல் இருக்கும்போது உடல் உஷ்ணமாக இருக்கும். அப்பொழுது அதிமதுர தூளை தேனில் குழைத்து சாப்பிட்டு விட்டு நாட்டு பசும்பால் பருகி வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். அதிக நாள் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டைக்கட்டு இந்த பாதிப்புகள் இருக்கும்போது அதிமதுரம், சுக்கு, திப்பிலி, நாட்டு சர்க்கரை இவற்றை தீநீராக்கி பருகி வரும்போது சளி, இருமல் அறவே தீரும். தொண்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள தொண்டை கட்டும் சரியாகும். இரத்தத்தில் கலந்துள்ள விஷத்தன்மைகளை போக்குவதற்கு அதிமதுரம் அதிக அளவில் பயன்படுகிறது. நாவிற்கு ஒரு சுவையின்மை கொடுப்பதற்கும் அதிமதுரம் அதிக அளவில் பயன்படுகிறது. வயிற்று பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்வதற்கு அதிமதுரம் பயன்படுகிறது. வயிற்று வலி, வயிற்று உப்புசம், பசியின்மை போன்ற பாதிப்புகள் இருந்தால் அதிமதுரம், திப்பிலி, சுக்கு, நெல்லிவற்றல் இவற்றை தீநீராக்கி தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள வாயுவானது வெளியேறும். பசியின்மை நீங்கி நன்றாக பசி எடுக்கும். தலைவலி, தலைபாரம், தலையின் நீரேற்றம் போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது அதிமதுரம், சுக்கு, தனியா, முருங்கை ஈர்க்கு, தேவையான அளவிற்கு இந்து உப்பு இவற்றையெல்லாம் சேர்த்து தீநீராக்கி குடித்து வரும்போது தலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளும் சரியாகும். நுரையீரலில் அதிகமாக சளி கட்டிக்கொண்டு சுவாச பிரச்சனை ஏற்படும். சுவாச பிரச்சனையை போக்குவதற்கு அதிமதுரம், ஆடாதொடை இவற்றுடன் சிறிதளவு மிளகு, ஜீரகம் இவற்றை சேர்த்து
தீநீராக்கி பருகி வரும்போது நுரையீரலில் ஏற்பட்டுள்ள சளி வெளியேறும், சுவாசம் சீராகும், நாடி நடையை சமன் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த அதிமதுரத்திற்கு உண்டு. குறிப்பாக இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், மூளை நரம்புகளுக்கு பலத்தை கொடுப்பதற்கும், தலைவலியை போக்குவதற்கும் அதிமதுரம் அதிக அளவில் பயன்படுவதால் நாம் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மிளகு. முகத்தில் முகப்பொருட்கள் அதிகமாக இருக்கும்போது மிளகு 1/4 தேக்கரண்டி எடுத்து நல்லெண்ணெயில் கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை முகத்தின் மீது பூசி வரும்போது முகப்பொருட்களை போக்கக்கூடிய தன்மை இந்த மிளகிற்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் சுவாச பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. மூச்சு விட முடியாமல் சிரமப்படும் போது மிளகு, பச்சை கற்பூரம் இவற்றை தூள் செய்து நுகர்ந்து கொண்டிருக்கும் போது மூக்கடைப்பு அறவே தீரும். சளி, இருமல், அதிக காய்ச்சல் இருக்கும்போது மிளகை எடுத்து வாயில் சுவைத்து கொண்டிருக்கும் போது அந்த சளி இருமலை போக்கக்கூடியது. பற்களில் வலி இருக்கும்போது மிளகு 1, லவங்கம் 1 இவற்றை வாயில் வைத்து சுவைத்து கொண்டிருக்கும் போது பற்களில் ஏற்பட்டுள்ள பற்சொத்தை, பல்வலி, ஈறுகளில் வீக்கம் போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. தலைவலி, தலைபாரம் போன்ற பாதிப்புகள் இருந்தால் மிளகு, சுக்கு, சந்தனம் இவற்றை நீர் விட்டு அரைத்து தலையில் பற்று போடும்போது தலைபாரம், தலையில் நீரேற்றம் படிப்படியாக குறையும், தலைவலியும் குறையும். குறிப்பாக மிளகானது இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. நெஞ்சு வலி, தொண்டைக்கட்டு, சுவாச பிரச்சனைகள், தலையில் நீரேற்றம், தலைபாரம், தலைவலி போன்ற பல பாதிப்புகளை மிளகு சரி செய்வதால் இங்கே மிளகையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் திப்பிலி. திப்பிலி அதிக அளவில் சுவாச பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பயன்படுகிறது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கு பயன்படுகிறது. வயிற்று உப்புசம், வயிற்றில் உள்ள வாயு, மலச்சிக்கல் போன்ற பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. திப்பிலியை மோரில் ஊற வைத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். நுரையீரலுக்கு ஒரு நண்பனாக இருந்து சுவாச பிரச்சனையை சீர் செய்வதற்கு திப்பிலி அதிக அளவில் பயன்படுகிறது. சுக்கு, மிளகு, திப்பிலி இவற்றை சமநடை எடுத்துக்கொண்டு தூள் செய்து வைத்துக்கொண்டு இந்த சூரணத்தை காலை மாலை 2 வேளையும் தேனில் குழைத்து சாப்பிட்டு விட்டு வெந்நீர் அறிந்து வரும்போது தலையில் நீரேற்றம், தலைபாரம், பசியின்மை தலைவலி, மலச்சிக்கல் தலைவலி போன்ற பல தலைவலிகளை சரி செய்யக்கூடியது. ஒற்றை தலைவலியையும் இந்த மருந்தானது சரி செய்யக்கூடியது. திப்பிலி கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. திப்பிலியை வல்லார சாற்றில் ஊற வைத்து அந்த திப்பிலியை நன்றாக காய வைத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு காலை மாலை 2 வேளையும் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு தேனில் குழைத்து சாப்பிட்டு விட்டு நாட்டு பசும்பால் பருகி வரும்போது மூளை நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. மூளையில் உள்ள நரம்புகளில் ஏதேனும் அடைப்பு இருந்தால் அந்த அடைப்பை சரி செய்யக்கூடியது. தலையில் உள்ள நீரேற்றம், தலைபாரம் போன்ற பல பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது. தலைவலியை குறைக்கக்கூடிய தன்மை திப்பிலிக்கு உண்டு என்பதால் நாம் திப்பிலியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தனியா. தனியாவில் மிகுதியான மருத்துவ பண்புகள் உள்ளன. கால் வீக்கம், கால் வலி போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. கர்ப்பிணி பெண்களுக்கு கை கால்கள் வீக்கம் அதிகமாக இருக்கும், கால் வீக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கால் வீக்கத்தை போக்குவதற்கு தனியா அதிக அளவில் பயன்படுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறுவதற்கும் தனியா அதிக அளவில் உதவி செய்கிறது. முருங்கை ஈர்க்கு 1 பிடி, தனியா 1/4 தேக்கரண்டி, மிளகு 1/4 தேக்கரண்டி, ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை இவற்றை எல்லாம் சேர்த்து தீநீராக்கி பருகி வரும்போது இடுப்பு எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. கால் வீக்கத்தை போக்கக்கூடியது. சிறுநீர் வெளியேறாமல் இருந்தால் சிறுநீரை வெளியேற்றி உடல் வீக்கத்தை போக்கி ஒரு அழகான உருவத்தை கொடுப்பதற்கு தனியா அதிக அளவில் பயன்படுகிறது.